ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் culinary யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம மரவள்ளிக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம மரவள்ளிக்கிழங்கு ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இது தோல் எடுக்கணும். அதுக்கு நம்ம ஒரு கத்தி வச்சு இது மாதிரி லைட்டாக கீரல் போட்டுக்கிட்டாலே ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகிடும். இதில் பார்த்தோன்னா 2 தோல் இருக்கும். ஃபஸ்ட்டு ரொம்ப தின்னாக காப்பி கலரில் மேலே இருக்கும், அதையும் எடுக்கணும். அது உள்ள பார்த்தோன்னா லைட்டாக பிங்க் கலராக கொஞ்சம் ஹார்டான தோல் இருக்கும், அதையும் நம்ம எடுத்துடணும். இது மாதிரி ஒரு கத்தி வச்சு நம்ம ஒரு கீரல் போட்டு அந்த ஸ்கின்னை நம்ம கையால் தள்ளனாலே அழகாக வந்துடும். இது எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. 2 தோலுமே கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு தான் சமைக்கணும். இது மாதிரி தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வேக வச்சு பொரியல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை கழுவிட்டு கட் பண்ணி நம்ம வேக வச்சு ஸ்நாக்ஸ் மாதிரியாக சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி பொரியல் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரியே எல்லா கிழங்குமே நம்ம எடுத்துடலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ வாங்கியிருக்கேன். எல்லாமே தோல் ரிமூவ் பண்ணி கழுவி எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணும்பொழுது கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா பொடியாக கட் பண்ணோன்னா சீக்கிரமாக வேகும் போது அழிஞ்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸ் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சைஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம். இதை வேக வைக்கிறதுக்காக நம்ம இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுறோம். இது வேக வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே தாளித்து தண்ணி ஊற்றி டைரெக்டாக பொரியலில் வேக வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் தனியாக வேக வைக்கிறேன். அதுக்கு காய் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வெந்தாலே போதும், நல்லாவே வெந்துடும். இதை மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். ரொம்ப அழிஞ்சு வேக வைக்கக்கூடாது, அழிஞ்சிடாத வேக வைக்கணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வேகணும். நம்ம அழுத்தனா உள்ளே நல்லா மாவு மாதிரி வெந்திருக்கணும். இது மாதிரி வெந்தாலே போதும். ரொம்ப ரொம்ப இதை அழிவு விடாத நல்லா மீடியமாக வேக வச்சு எடுத்துங்க. இது தாளிக்கிறதுக்கு ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், தாளிக்கிறதுக்கு கடுகு வெடித்த உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் நான் சேர்க்கிறேன். 3 வரமிளகாய் பொடியாக கிள்ளி போட்டிருக்கேன். வரமிளகாய் நல்லா வறுபடுற அளவுக்கு கிண்டி விட்டுட்டு வரமிளகாய் வறுப்பட்ட உடனே இதோட ஒரு 3-4 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தலாம். நான் தோலோடு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம் இடித்து சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்த உடனே நம்ம இதோட வேக வச்சுருக்க கிழங்கை சேர்த்துடலாம். பாருங்கள், கிழங்கு ஒன்று கூட அழியல, நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இதை பொரியல் மாதிரி வச்சு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வெறுமனே ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் இன்றைக்கி நான் மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்க்கலை. உங்கள் காரத்துக்கு வேணும்னா நீங்கள் லைட்டாக இதில் ரெட் சில்லி பவுடர் சேர்த்தா கூட நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி நான் சேர்க்கலை. இது நல்லாயிருக்கும் இது மாதிரி செஞ்சாலே. நீங்கள் இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் இண்டியன் culinary யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.